அனைவருக்கும் வணக்கம். சுவாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க, மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, அதே போல இவருடைய தொழில் மற்றும் உத்தியோகம் பெரும்பாலும் எந்த மாதிரி ட்ராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திரங்கள்ல 15வது நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரம் வரும். அப்படியே சுவாதி நட்சத்திரத்துடைய நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ராகு பகவான், யோக காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராகு பகவானை அதிபதியாக கொண்ட 2வது நட்சத்திரம். மேலும் துலாம் ராசிக்கு உரிய ஒரு நட்சத்திரம். அப்படியே துலாம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான். அடுத்தா பார்த்தோம்னா அந்த சுவாதி நட்சத்திரம் வான்வெளியில மிகவும் பிரகாசமான நட்சத்திரமா கருதப்படுது. இதுவும் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சமா இருக்கு. யோக காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நல்ல ஒரு அன்பும் இரக்கமும் கொண்டவர்களா இருப்பாங்க. எல்லார் மேலேயும் அன்பு காட்டுவாங்க, எல்லார் மேலேயும் இரக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. சில சமயங்கள்ல மற்றவர்கள் இவர்கள்ட்ட பாவமா பேசி ஏதாச்சும் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இரக்க குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு வசீகரமான உடல் அமைப்பை பெற்றவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய வசீகர உடல் அமைப்பு, உடல் தோற்றம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும். பல துறைகளை பற்றி ஆராய்ந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சுறுசுறுப்பு தன்மை இவருடைய இன்னொரு சிறப்பம்சம். மற்றவர்களுடைய கண்களுக்கு எப்போதும் இவர்கள் துருதுருன்னு இருக்கிற மாதிரியே தெரியும். ராகுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே முன்கோபம் அதிகமா வரும். ஆகவே இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களும் முன்கோபம் உடையவர்களா இருப்பாங்க. அவசரப்பட்டு எதையாச்சும் பேசிட்டு அதன் பிறகு வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல நல்ல அறிவாற்றல், நல்ல ஒரு திறமைசாலித்தனம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய நற்குணங்களை நிரம்பியவர்களா இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்களுக்காக பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய நற்குணங்கள் நிரம்பியவர்கள் அப்படிங்கிறதுனால சுமூகமா எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. பாரம்பட்சம் பார்க்காம எல்லாரு கூடயும் பழகுவாங்க. மேலும் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. எப்போது சுதந்திரமா இருக்கணும், தன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, தான் யாருக்கு கீழேயும் இருக்க நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு இவர்கிட்ட அதிகமா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னாக்கா மற்றவர்களை எளிமையா கவர்ந்து ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லோரையும் தன்வசப்படுத்துறதுல ஒரு கெட்டிக்காரராக திறமை வாய்ந்தவரா இருப்பாங்க. எப்படியாச்சும் பேசி எதிரியை கூட கவக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்கிட்ட இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்போதுமே மற்றவர்களிடமிருந்து எப்போதும் தனித்து தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க. தனித்துவம் மிக்கவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட திடமான புத்தி இருந்தாலும் கூட அடிக்கடி தன்னுடைய புத்தியை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய தோற்றமே மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சுயமரியாதை எப்போதும் இழக்க மாட்டார்கள். சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, தனக்கு என்ன சரின்படுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு தவறுதலான விஷயங்கள்ல இறங்குறதுல இவர்களுக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாகுபாடு இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு பழகக்கூடிய அந்த ஒரு குணம் சிறப்பான முறையில் இருக்கும். நல்ல ஒரு எழுத்தாற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க. இவருடைய இன்னொரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சாற்றல். சிறந்த பேச்சாளரா இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. எல்லார்கிட்டையும் பேசிய பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி அதுல எப்போதுமே முன்னெச்சரிக்கையோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். தெய்வீக நம்பிக்கையில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தெய்வத்துடைய அனுகிரகமும் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல நிதானமா செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒழுக்கம் தவறாதவர்களா இருப்பாங்க. ஒழுக்கத்தின் வழியிலேயே முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசாங்கத்துல உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுடைய நட்பை பெற்றவர்களா இருப்பாங்க. எந்த காரியத்திலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ராகு அப்படின்னாலே உழைப்பு தன்மையை வெளிப்படுத்தும். அதுவே கடுமையா உழைப்பாங்க. அதுல வெற்றி கிடைக்குதோ இல்ல தோல்வி மிஞ்சுதோ அதை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. நம்மளுடைய கடமை உழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இறங்கி அவர்களால முடிந்த அந்த ஒரு 100% உழைப்பை நிச்சயமா கொடுப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு தனித்தன்மையை காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. மேலும் தனித்தன்மையோட வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நீதியும் நேர்மையும் அதிகமா கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே விஷயத்த மற்றவர்களுக்கும் போதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நீதியின் வழியில தான் போகணும், நியாயத்தின் வழியில தான் இருக்கணும், மனசாட்சிக்கு பயந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு போதிப்பாங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுல நல்லது கெட்டது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பகுத்தாய்வு செய்து அதுல இவர்களுக்கு எது சரின்படுதோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் மன உறுதியை இழக்காதவர்களா இருப்பாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தன்மான சிங்கங்களா இருப்பாங்க. தன்மானத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாக்கா கொந்தளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் தன்மான சிங்கங்களா இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட அன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியமா இருக்கும். ஆகவே குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் அதிகமா ஈடுபடுவாங்க. குழந்தைகளோட அதிகமா விளையாடுறதை விரும்புவாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைகள்கிட்ட கூட அதிகமா அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக அயராது பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல சுவையான உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா தன்னுடைய சுதந்திரத்துல யாரையும் தலையிட அனுமதிக்கவே மாட்டாங்க. இவர்களும் மற்றவர்களுடைய சுதந்திரத்துல போய் தலையிட
ஆயிட மாட்டாங்க. அடுத்ததாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாவே ராகுடைய அம்சத்துல பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சகலகலமான விஷயங்களை பற்றி அறிந்திருந்தாலும் கூட கற்றது கைமண் அளவு அப்படிங்கிற அந்த ஒரு அடக்கத்தோட நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நுணுக்கமான விஷயங்களை கூட ரொம்ப ஆழமா தெரிந்து வச்சிருப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். அதே ஆரம்ப காலகட்டங்கள்ல படிப்புல கொஞ்சம் கவனம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. பட் ஆனா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவங்களுக்கு புரிஞ்சிடும். அதெல்லாம் படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சங்கீதம், நாட்டியம், இலக்கியம் இது போன்ற துறைகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. இது சார்ந்த விஷயங்கள்லாம் இவர்களுக்கு ரொம்பவும் பிடித்ததாகவும் இருக்கும். அடுத்ததாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, நல்ல மன வலிமையை பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உத்தியோகமா இருந்தாலும் சரி, அதுல வித்தியாசமான முறையில செயல்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் எந்த ஒரு தொழில் உத்தியோகத்துல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாக்கா அதுல நுணுக்கமான முறையில தீர்வுகளை வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்கள் பார்த்தோம்னாக்கா சொந்த தொழில் செய்யறது தான் விரும்புறாங்க. குறிப்பா பார்த்தோம்னாக்கா மொத்த வியாபாரிகளாக இருக்கிறது, அப்படிலாம் மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறையில வல்லுநராக இருக்கிறது, இது சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் இவர்கள் ஈடுபடுறாங்க. மேலும் இந்த முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாம எல்லார்ட்டையும் சரிசமமா நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா கலைத்துறை சார்ந்து செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை பெரும்பாலானோர் பார்க்கும்போது பேராசிரியர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரோநாட்டிக் சம்பந்தமான விஷயங்கள் அது சார்ந்த துறைகளை ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் பிரபலம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நுணுக்கமான துறைகள் எல்லாம் ஈடுபட்டு அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே வரும். பெரும்பாலும் இந்த துறைகள்ல தான் இவர்கள் இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பார்க்கும்போது இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது சற்று தாமதமாக தான் அமையுது. கொஞ்சம் காலம் கடந்த திருமணம் அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு சூட்டபிள் ஆகுது. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல பொறுமையோடு இருந்து ஆராய்ந்து அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போலதான் திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் பொறுமையோடு இருந்து ஆராய்ந்து தான் அதை செயல்படுத்துவாங்க. அதே போல இந்த உற்றார் உறவினர்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொண்டவர்களா இருப்பாங்க. பிள்ளைகள் மீது அதிகமான பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க. மேலும் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான சில சிறப்பான பொருட்களையும் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. முன்கோபம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையோட அடிக்கடி பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் இவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்னதான் அன்பு வச்சிருந்தாலும் சரி, பாசமா நடந்துகிட்டாலும் சரி, சில சமயங்கள்ல இவருடைய கோபத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கரடு முரடான பக்கத்தை அப்படியே வெளிப்படுத்தும். அவை குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சற்று விட்டு கொடுத்து போறது நல்ல ஒரு வாழ்க்கையையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய லைஃப்ல நிச்சயமா கொடுக்கும். இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்தாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணோம்னாக்கா, இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள பெரும்பாலானோருக்கு பார்த்தோம்னாக்கா தோல் சம்பந்தமான வியாதிகள் அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீர் குழாய்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறது, கருப்பை சம்பந்தமான பாதிப்புகள் இதெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றி வருது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை பார்த்தோம். இதன் பிறகு இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது சுவாதி நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. ஆகவே சுவாதி நட்சத்திரத்துல நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிறந்த நட்சத்திரம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது கிடையாது. அவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நீங்க எந்த நட்சத்திரம் எந்த பாதம் அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதனை தொடர்ந்து இந்த பாத வாரியான பலன்களை ஒரு தெளிவோட பார்க்கிறது சிறப்பான ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும். முதலாவதா சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசிதிபதி சுக்கிர பகவான், நவாம்சாதிபதி குரு பகவான். ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா ராகு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க. எனவே இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் மன உறுதி மிக்கவர்களா இருப்பாங்க. அதிகமான துணிச்சல் இவர்கள்ட்ட இருக்கும். ஆகவே துணிச்சலான செயல்பாடு அதிகமா வெளிப்படும் இவர்கள்ட்ட இருந்து. அறிவு கூர்மை அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கும். பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நுணுக்கமா எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்மளுடைய நவாம்சாதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால எப்போதும் கனவு உலகத்துல சஞ்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய எதிர்காலம் பற்றிய கனவு, அதிகமான கற்பனை சிந்தனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா பெரிய மனிதர்களுடைய நட்பை பெற்றவர்களா இருப்பாங்க. மேலும் பெரிய மனிதர்களுடைய நட்பை பெறுறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, நிறைய விஷயங்களை படிக்கிறது, இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவர்கள் பல பட்டங்களை பெறக்கூடிய ஒரு பாகியம் படைத்தவர்களா இருப்பாங்க. நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பல பட்டங்களை பெறுவாங்க. அதே சமயத்துல எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் தெரிந்து
இருந்திருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்கள்ட்ட இருக்காது. ரொம்ப தன்னடக்கமானவர்களா இருப்பாங்க. எப்போதும் எளிமையான அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. சிறியவர்கள்ட்ட கூட மரியாதையோட நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. உதவி கேட்டு வருபவர்களுக்கு இவர்களால முடிஞ்ச உதவியை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும். விவாத திறமை கொண்டவர்களா இருப்பாங்க. அதனால விவாதம்னு ஏதாச்சும் வந்துட்டுனாக்கா இதுல வெற்றி அடையக்கூடியவர்கள் இவர்களா தான் இருப்பாங்க. சிறப்பா விவாதம் பண்ணி எதிர்க்கக்கூடியவர்களை தும்சம் பண்றதுல இவர்கள் அடிச்சுக்கவே முடியாது. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. அது இவர்களோட இன்னொரு சிறப்பா இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் கொஞ்சம் துடிதுடிப்பா செயல்பட்டு ரொம்ப உற்சாகத்தோட செயல்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய சிறப்பு குணங்களா இருக்கு. அடுத்த சுவாதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசிதிபதி சுக்கிர பகவான், நவாம்சாதிபதி சனி பகவான். ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா ராகு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சனி இந்த காம்போல வருவாங்க. எனவே இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அனைவரிடமும் எந்த ஒரு பேதமும் இல்லாம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அன்பாக பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுடைய நடைமுறை மற்றும் அணுகுமுறை அப்படிங்கிறது மற்றவர்கள்ட்ட இருந்து அதிகமா மாறுபட்டதாக இருக்கும். அதனால எவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவுல இருந்தாலுமே சரி இவர்கள் மட்டும் தனித்து தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க. தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க. எந்த செயலிலும் தெய்வத்துடைய அனுகிரகத்தை நம்பி செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. இதன் காரணத்தினாலே இவர்கள் பெருமளவு வெற்றியை மட்டுமே பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. தாய் தந்தையாரை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியுடன் போற்றி பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நான் மனசாட்சிக்கு பயந்து செயல்படக்கூடியவன், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி உங்களுடைய வாயிலிருந்து வரும். அடுத்ததா பார்த்தோம்னா உடன் பிறப்புகளை அன்போடு அரவணைத்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எதிரிகளை எளிமையா அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய திறமை இவர்கள்ட்ட இருக்கும். விளையாட்டுகள்ல அதிகமா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் விளையாட்டுகள் அதிகமா கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமும் இவர்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகளையும் கொடுக்குது. இவர்கள் பெரும்பளவு தவறுகள் செய்யறது கிடையாது. அப்படியே தவறுகளே ஏதாச்சும் சின்னதா செஞ்சாலும் சரி அதுக்கு உடனடியாக மன்னிப்பு ரொம்ப மனம் உருகி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல மற்றவர்கள் தவறு செய்தா அதை தட்டி கேட்காம ஒருபோதும் இருக்க மாட்டாங்க. தவறுன்னு பட்டா டக்குன்னு தட்டி கேட்டுருவாங்க. அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கள்ட்ட இருக்கும். இதெல்லாம் இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய சிறப்பு குணங்களா பார்க்கப்படுது. அடுத்த சுவாதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய சிறப்பு குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசிதிபதி சுக்கிர பகவான், நவாம்சாதிபதி சனி பகவான். ஆக இவங்களும் எந்த காம்போல வராங்கன்னா ராகு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சனி இந்த காம்போல தான் வராங்க. ஆனா 2ஆம் பாதத்தை காட்டிலும் இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க. இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் குடும்பத்தினிடம் அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்டவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் பெருசா அலட்டிக்கவும் மாட்டாங்க, கவலையும் பட மாட்டாங்க. இவங்க வழியில இவங்க மாட்டும் போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க. அதே சமயத்துல இவர்களுடைய குடும்பம் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. அதாவது பேச்சு திறமை அதிகமா இருக்கும் இவர்கள்ட்ட. நல்ல அழகா நயத்தோட பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல உயரும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அது இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சிறப்பான யோகம். அடுத்ததான் இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் விளையாட்டு போட்டிகள்ல அதிகமா கலந்து கொள்றதுல ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் செய்த உதவியை ஒருபோதும் மறக்காதவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல தனக்கு உதவி செய்தவர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும், அதுக்கான வாய்ப்பு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவும் துடிதுடிப்பாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆகவே எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல ஒரு போட்டி இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு உயரிய நிலை அடைந்ததுக்கு பிறகுதான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பம்சமா இருக்கு. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசிதிபதி சுக்கிர பகவான், நவாம்சாதிபதி குரு பகவான். ஆகவே இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா ராகு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க. இதனால இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அதிகமான அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க. உறவுகள் மேல அதிகமான பற்று இவர்களுக்கு இருக்கும். தாயிடம் மிகுந்த பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க. குழந்தை பருவத்துல எப்போதுமே தாயின் அருகில மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் மேல அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தான் நினைப்பதுதான் சரி அப்படின்னு அந்த ஒரு பிடிவாத குணம் இவர்கள்ட்ட இருக்கும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். தெய்வ பணிகளுக்கு முடிந்தவரை உதவிகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலத்துக்காக அயராது உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஆதங்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. வீடு நிறைய விருந்தினர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா அதிகமா உழைக்காமலே வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வசதியும் வாய்ப்பையும் அடைந்து விடுகிறார்கள். ஆன்மீகத்துல அதிகமான நாட்டத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பு அம்சமா இருக்கு. இதுவரைக்கும் பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்தாக இந்த சுவாதி நட்சத்திரத்துல
பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் அதிகமாக கிடைக்கும். அதாவது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய மன ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அதிகப்படுத்துறது தெய்வ வழிபாடு தான். ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இருக்கும், ஏதாச்சும் ஒரு குழப்பத்துல இருக்கும், ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கும், அடுத்தது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தெய்வ வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். அதாவது மனம் தெளிவில்லாம கலங்கிய நிலையில இருக்கும்போது, ஏதோ ஒரு பிரச்சனையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது தெய்வ வழிபாட்டு மேல கவனம் செலுத்துற பட்சத்துல, பிரார்த்தனை செய்யற பட்சத்துல நம்மளுடைய கவலைகள் விலகி ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கவலைகளை பத்தி யோசிக்காம இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே பிரச்சனைகள், கவலைகள், குழப்பங்கள் இதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு கவனத்தை திசை திருப்புறது தான் தெய்வ வழிபாடு. நம்முடைய சிந்தனை பழைய பிரச்சனையை பத்தி யோசிக்காம இருந்தாலே புது விஷயத்துக்கான அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவை கொடுக்கிறது தான் தெய்வ வழிபாடு. ஆகவே நீங்க ஏதாச்சும் மன வருத்தத்துல இருக்கீங்க, மன கவலையில இருக்கீங்க, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, சரியா தூக்கம் இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, அப்படிலாம் எதையும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஆகவே சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது நமக்கு ஒரு தெளிவையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஆகவே சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் தெய்வத்தை வழிபட்டு வர்றது சிறப்பான பலன்களை நமக்கு வாரி வழங்கும். அடுத்ததாக வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் சென்று வர வேண்டிய தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிக்கல் சென்று வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்முடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு பரிக்கல் சென்று வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக சோளிங்கர் சென்று வரலாம். அதுவுமே நமக்கு ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த தலங்களுக்கெல்லாம் வருஷத்துல ஒரு முறையாச்சும் போயிட்டு வருது ரொம்ப ஒரு மாற்றமான பலன்களை நமக்கு கொடுக்கும். மேலும் ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு அதை கைவிட கூடாது. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நீங்க சரிவர பண்ணிட்டு வரும்போது மன அமைதி, மன தெளிவு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த பதிவுல சுவாதி நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்களை பார்த்தோம், பாத வாரியான சிறப்பு பலன்களை டீடைலா பார்த்தோம். மேலும் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, எந்த தலங்களுக்கு போயிட்டு வருது சிறப்பு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்த வகையில நாங்க ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிச்சயமா வீடியோவா ரிலீஸ் பண்றோம். அடுத்ததா நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த ராசி, லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் ரொம்ப டீடைலா வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், இப்படி இந்த காம்போல கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த வீடியோக்களையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுலயும் ஏதோ ஒரு வகையான குறைந்தபட்ச புரிதலாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.